என்ன தாத்தா எங்க போறேன் அப்படின்னு கேட்குறேன். கண்ணு தெரியாதா உங்களுக்கு? பசிக்கிறதா பசிக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். ஆமாண்டா குழந்தை, ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், ரொம்ப தூரத்தில். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு பிருந்தாவனத்தில் ஒரு பையன் இருப்பான் தெரியுமோ, நீலமேக சியாமலனா, பீதாம்பரதாரியா, மயிலருக ஆடும், அந்த கண்ணனை பார்க்கணும் ஆசையாக இருக்கு, உனக்கு தெரியும் நான் காமிச்சு கொடு அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நான் கொஞ்சம் பால் கொண்டு வந்திருக்கேன், பால் குடிக்கிறேளா அப்படின்னு கேட்டு பால் கொடுத்துட்டேன். குடிக்கிறார். ரொம்ப சுவாதிஷ்டமாக இருக்கே, எங்கேருந்து இந்த பால் எங்கேருந்து அப்படின்னு கேட்கும்போது குழந்தை சொல்கிறது, ஆமாம் எங்கள் ஆத்துல நிறைய பசு இருக்கே, நான் மாடு மேய்க்கிற பையன், நல்ல பால் இருக்குது நிறைய கொண்டு வந்தேன். மாடு மேய்க்கிறையா? உங்கள் அம்மா ஆறு, உங்கள் அப்பா ஆறு? எங்கள் அப்பா பேர் நந்தன், எங்கள் அம்மா பேர் யசோதா அப்படின்னு சொல்ல. நந்தன் யசோதா, இந்த குழந்தை மாடு மேய்க்கிறது, பால் கொண்டு தருது, தின்னது. நீ கண்ணன் தானே, நீ கிருஷ்ணன் தானே, கண்ணு தெரியாததுனால ஏமாத்துற அப்படின்னு சொல்கிறேன். கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணன் தானே. ஆமாம் நீங்கள் கிருஷ்ண பக்தர், உங்களுக்கு எந்த குழந்தைய பார்த்தாலுமே கிருஷ்ணன், நான் என்ன கிருஷ்ணனா அப்படின்னு சொல்கிறேன். அந்த குழந்தை, இல்லை இல்லை நீ கிருஷ்ணன் தான், நீ கிருஷ்ணன் தான். அப்படியே வடியை பிடிச்சுன்னு கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு போகிறது மொள்ள மொள்ள அந்த குழந்தைய பிடிக்கணும் அப்படின்னு ஆசை. மொள்ள 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 வடி அப்படி இப்படி இப்படி பிடிச்சி 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 அந்த குழந்தையோட கையை பிடிக்கலாம் அப்படி பிடிச்சி விட்டேன். பிடிச்ச உடனே கையில் பட்டு விட்டான் இல்லையோ கிருஷ்ணன், அதனால சட்டுன்னு மறைஞ்சு விட்டேன். எங்கே போனானே தெரியலை. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ தானே வந்தாய், நீ தானே, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாய் அப்படின்னு கத்துறார், பிரலாபனம் பண்ணுறார் லீலா சுகர். என்ன பண்ணுறது கிருஷ்ணா, இப்படி விட்டு போயிட்டியே, என் கையில் கிடச்சி நான் விட்டுவிட்டேனே ஒன்ன, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே அழற. ஆனாலும் ஒரு கோபம் வந்தது அவருக்கு. இவ்வளோ பக்கத்தில் வந்து என் கூட விளையாடிட்டு எனக்கு பால் கூட கொடுத்துட்டு நான் கையை பிடிச்சா அப்படியே ஓடி போயிடுறியே, என்ன ஸ்வபாவம் அப்படின்னு கோபம் வந்ததுமே இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ஹஸ்தமுட்சிப்ய யாதோசி பலாத் கிருஷ்ண கிமத்புதம் ஹிருதயாத்யதி நிர்யாஸ்யே பௌருஷம் கணயாமி தே. ஹஸ்தமுட்சிப்ய யாதோசி பலாத் கிருஷ்ண கிமத்புதம். அற்புதம் கிருஷ்ணா, கையை பிடிச்சிட்டு விட்டு உதறி தள்ளிட்டு ஓடி விட்டியே. உனக்கு தைரியம் இருந்தா, வாஸ்தவத்தில் உனக்கு பௌருஷம் இருந்தா என் ஹிருதயத்துலேருந்து போ பார்க்கட்டும். கையை உதறிட்டு உனக்கு போயிடல, என் ஹிருதயத்துலேருந்து ஓட முடியுமா உனக்கு அப்படின்னு சவால் விடுறார். அப்படி சவால் விட்டதுமே கிருஷ்ணனுக்கே சிரிப்பு வந்து கொடுத்து நேரம் வந்து காட்சி கொடுத்து திவ்ய தர்சனம்